பரபிரம்மனே நமக. விசுவாவசு வருஷம் நேத்திர ஜீவ நட்சத்திராதி சாந்திர சௌரமான வருஷம் இது. கலியுகாதி 5127, ஆங்கில வருடம் 2026. இந்த வருஷத்தில் ராஜா சூரியனாகவும் மந்திரி சூரியனாகவும் சேனாதிபதி சனியாகவும் அர்க்காதிபதி சூரிய பகவானாகவும் சஸ்யாதிபதி புதனாகவும் ரசாதிபதி சுக்கரனாகவும் தானியாதிபதி சந்திரனாகவும் மேகாதிபதி சூரியனாகவும் நீரசாதிபதி புதனாகவும் வந்து விசுவாச வருடம் வெள்ளாண்மை மிகவும் தை மாதத்திலிருந்து மிக சிறப்பாக வரக்கூடிய காலம். பசு மாடு ஆடு மாடு நல்ல வளர்ச்சியாகும் காலம். இனிமேல் மழை பொழியும் காலம். அரசர்களுக்குள் ஒன்றுக்கொன்று விரோதம் ஏற்படும் காலமாகவும் அரசர்களுக்குள் யுத்தம் ஏற்படும் காலமாகவும் வெப்பம் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலமாகவும் இப்போ தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி வரை உள்ளது. சிவப்பு தானியங்கள் கருப்பு தானியங்கள் கிழங்கு வகைகள் மிக சிறப்பாக வரக்கூடிய பூ வகைகள் தனதானிய அபிவிருத்தியாக வரக்கூடிய பசுமாடுகள் அபிவிருத்தியாக வரக்கூடிய காலமாகவும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஜாதகத்தில் சொல்லப்படுகின்றன. இன்றைய கிரகங்கள் பார்க்கும் பொழுது மகர ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் மிக அற்புதமாக இருப்பதனால நாட்டில் தொழில் வளம் மிக முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி போகும். இரும்பு சம்பந்தமான தொழில், பூமி எலக்ட்ரானிக் தொழில், நிலம் சம்பந்தமான தொழில், விவசாயம் அபிவிருத்தி ஆகிறது. காவல்துறை மிக முன்னேற்றமான பாதையை நோக்கி போகக்கூடிய காலம். அரசியல் மிக முன்னேற்றமான ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரக்கூடிய காலமாகவும் சனி பகவான் வந்து சனியும் ராகுவும் கும்பராசியில் இருகிரகம் சேர்ந்து இருப்பதனால பொது ஜனங்களுக்குள் சிறு நோய் நொடிகள் விபத்துகள் வண்டி வாகனங்கள் போகும்பொழுது ரொம்ப கவனங்கள் உஷாராக இருக்குது, நம்ம கவனமாக இருக்கிற காலமாகவும் இருக்கின்றது. குருவும் சந்திரனும் இப்பொழுது கோச்சாரத்தில் ஒன்றுக்கொன்று 7க்கு 7 பார்ப்பதனால எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு பிரசனமாகவும் இப்பொழுது காட்டப்படுகின்றன. மேற்படி கேது பகவான் சிம்மத்தில் இருப்பதனால வரக்கூடிய ஒரு காலம் நல்லதாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி பலன்களும் நாளையிலிருந்து சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.